தமிழகத்தில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழக அரசை அதன் மாற்று அரசியல் மற்றும் எம்எல்ஏக்களின் பின்னணியை கேள்வி எழுப்பி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மிக கடுமையாக விமர்சித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள காரசாரமான அறிக்கையில் கொடும் குற்ற பின்னணி கொண்ட கிரிமினல்களை தேடி தேடி தேர்ந்தெடுத்து தேர்தலில் நிறுத்தி தற்போது அவர்களை மக்கள் பிரதிநிதியாக உலாவர செய்திருப்பது தமிழகத்தில் பெரும் அச்ச அலையை ஏற்படுத்தி உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஆயிரக்கணக்கானோர் விருப்ப மனு கொடுத்திருந்தும் சட்ட ஒழுங்கை சீர்குலைத்து காவல்துறையை கண்டு ஓடி ஒளிந்த குற்றவாளிகளுக்கு தாவேகா தலைமை அதிகாரம் வழங்கியதன் பின்னணி பணமா அல்லது பயமா என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர் இத்தகைய கிரிமினல்களால் எப்படி மக்கள் பணியாற்ற முடியும் என்றும் சாடியுள்ளார். மாற்றம் தருகிறோம் என்ற பெயரில் ஆட்சி அமைத்த ஒரே மாதத்துக்குள்ளேயே மக்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை பரிசளித்துள்ள தாவேகா அரசின் இந்த செயலை தமிழக மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் அதிரடியாக குறிப்பிட்டுள்ளார்.